குழந்தைகளை குறிவைக்கும் கும்பல் பெற்ற தாயிடமிருந்தே குழந்தையை வாங்கி வெளிமாநிலங்களுக்கு விற்கும் போக்கும் இருக்கத்தான் செய்கிறது. அப்படி விற்கப்பட்ட 11 நாளே ஆன ஆண் குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளது. இன்னும் கண்களை கூட திறக்காமல் இருக்கும் இந்த பிஞ்சு குழந்தை பிறந்து 11 நாட்கள் தான் ஆகிறது. அதற்குள் தாயை தவிர பலரிடம் குழந்தை கைமாறிவிட்டது. மதுரை முடக்கத்தான் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த 11ஆம் தேதி இந்த குழந்தை பிறந்தது. இந்த குழந்தையை பராமரிக்க தாய் விரும்பாத நிலையில் சித்ராபாய் என்பவர் குழந்தையை வாங்கி விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. இதுக்கு மூல காரணம் பிரபாகரனும் சித்ராபாய் ஷீபா பத்மான்றவங்க தான். பத்மான்றவங்களும் பிரபாகரன்றவங்க தான் போய் அந்த குழந்தைய போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எஸ்எஸ் ஹாஸ்பிட்டல் முழக்கத்தான் டாக்டர் சந்திரசேகரன்றவர் தான் குழந்தையை கொடுத்துருக்காரு. அதான் இப்போ தெரிஞ்சது. இப்போ குழந்தையை மீட்டிருக்கோம் நல்லபடியா. இது தொடர்பாக சைல்ட் லைன் அமைப்பிற்கு ரவிசங்கர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது முதியோர் இல்லத்தைச் சேர்ந்த கவிதா என்பவர் திருமங்கலத்தில் குழந்தையுடன் இருப்பதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு விரைந்த போலீசார் கவிதாவிடம் விசாரணை நடத்தினர். இல்ல தெரியும், நாங்க இவனை பிடிச்சிட்டோம், இவரையும் பிடிச்சிட்டோம். எங்களுக்கு தெரியும் உண்மை, எனக்கு திடீர்னு வர சொன்னாங்க மேடம். என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு தான், அவ ஆந்திரா சைடு நான் ஸ்கூட்டில போய்கிட்டு இருந்தேன். சத்தியமா வந்துச்சு. பத்மா தான் அவங்க குழந்தை கொடுத்துங்கிற தகவல் எங்களுக்கு வந்துருச்சு சார். நிஜமாவே சார் அவங்க எல்லாம் இல்ல சார், நான் தான் சார். இது உண்மையை சொல்லு. நிஜமாவே சார் உங்ககிட்ட அழுகாத முறிக்கிறீங்க. நீ நீ பத்மா நீயும் சேர்ந்து குழந்தை ஆஸ்பத்திரி திருடிட்டு வந்தது எல்லாத்துக்கும் தெரியும். இவனை பிடிச்சோம், முன்னாடி நாங்க பிடிச்சிட்டோம். இவன் பிடிச்சி 4 நாளாச்சு. இவரை பிடிச்சி காமிச்சுட்டோம், இவரையும் பிடிச்சிட்டோம். கவிதாவிடம் இருந்தது மருத்துவமனையிலிருந்து பெறப்பட்ட குழந்தை என்பது விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து கவிதாவையும் அவருக்கு அடைக்கலம் கொடுத்த பாக்கியலட்சுமி என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். சைல்ட்லைன் 1098க்கு கால் பண்ணி 10 நாள் பிறந்து 10 நாளான ஒரு குழந்தைய சித்ராபாய் அப்படின்றவங்க விற்க போறதா 5 லட்சத்துக்கு விற்க போறதா எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. ஸோ அதன் ப்ராசஸ் பேரில் நாங்கள் ஏஹெச்டியூ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம். அதன் மூலியமா டிசிபியூ ஏஹெச்டியூ சைல்ட்லைன் 3 பேரும் சேர்ந்து இன்னைக்கு போய் குழந்தைய எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு குழந்தைய நாங்கள் ரெஸ்கியூ பண்ணி மீட்டு சிடபிள்யூசியில் ஒப்படைச்சோம். மீட்கப்பட்ட ஆண் குழந்தை பச்சிளம் குழந்தைகள் காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 11 நாள் குழந்தை கடத்தலின் பின்னணி என்ன? இந்த கடத்தல் கும்பலில் பின்னணியில் யாரெல்லாம் இயங்குகிறார்கள்? இந்த குழந்தை கடத்தல் என்பது பணத்திற்காக மட்டும் நடைபெற்றதா அல்லது உடல் உறுப்புகளுக்காகவும் நடைபெற்றிருக்கிறதா இல்லை வேறு மாநிலங்களுக்கு குழந்தையை கடத்துவதற்காக ஈடுபட்டுள்ளார்களா என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த முக்கியமான இந்த கடத்தல் கும்பலில் முக்கியமானவர்களை கைது செய்த பின்பு அவர்கள் கொடுக்கும் தகவலின் அடிப்படையில் தான் முக்கியமான தகவல்கள் வெளிவரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் ஹரிகிருஷ்ணன்.